எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டியை படித்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை எவ்வளோ நாள் ஆகும், அது நாளா, மாதமா, வருஷமா, இல்லை படிச்சுட்டே இருக்கணுமா, இதை பற்றியெல்லாம் நம்ம விவாதிக்க போகிறோம். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த எத்திக்கல் ஹேக்கிங்காக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் வகுப்பு, 2 நாள் வகுப்பு, ஒரு வார வகுப்பு, அடுத்து சில இடத்துல 3 மாதம், சில இடத்துல 6 மாதம், சில இடத்துல பார்த்திங்கன்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வகுப்பை கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டய படிப்பாகவே வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது படிக்க எவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படின்றது நமக்கு புரியணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அதில் ஒரு தெளிவு வரணும். அப்போ இப்படி ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டிருக்கும்போது இதனுடைய ஆழத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ எந்த ஒரு படிப்பை எடுத்துக்கிட்டாலும் அந்த படிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் கால அளவுன்னு நிர்ணயிக்க முடியாது. ஒருத்தருடைய திறமையை பொறுத்தது தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் முதல் முறை படிக்கும்போது ஒரு விதமான தெளிவு ஏற்படும். அதுவே 10வது முறை படிக்கும்போது வேறு விதமான தெளிவு ஏற்படும். அதே விஷயத்தையே, அதே வார்த்தையே, சரிங்களா? அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சம்மந்தமானது, பாதுகாப்பு சம்மந்தமானது. அதனால் இதுக்கு இவ்வளோ தான் கால அளவு அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. நீங்கள் படித்து கூட முடிச்சிடலாம். ஒரு 2 பக்கத்தில் சைபர் செக்யூரிட்டியை பற்றி யாராச்சும் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 தாள்களை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ், தகவல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கணினிகளை ரொம்ப பாதுகாப்பானதாக மாற்றிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா கணினிகளை விட்டுட்டாங்க. அந்த கணினியை பயன்படுத்துகிற மனுஷனை ஏமாற்றி அவங்ககிட்டருந்து தகவல்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதை பற்றி இன்னும் உள்ளே போக போக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தவறு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தில் வேறு எங்கன்னா இருந்தால் அந்த தவறுகள் வரும். மனுஷனுடைய இயல்பே பார்த்திங்கன்னா தவறான பாதையில் டக்குன்னு போகிறது தான், சரிங்களா? அதை சரி பண்ண தான் சமுதாயம் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல இன்னொரு புது விஷயம் முளைக்கும், சரிங்களா? அதனால் இதை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். படித்து முடிச்சுட்டு இதை பயன்படுத்த நம்ம கற்றுக்கிட்டாலும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கணும், அப்பப்போ பயிற்சி பண்ணி பார்த்துக்கணும், அது அப்பப்போ நடைமுறையில் கொண்டு வந்துடணும். புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கைபேசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கைபேசி பார்த்திங்கன்னா வாங்கும்போது ஒரு மென்பொருள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓஎஸ் இல்லை சாஃப்ட்வேர் இல்லை ஆப்ஸ் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். அதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆனதும் அப்டேட்னு வரும். திருப்பி கொஞ்ச நாள் தான் மறுபடியும் அப்டேட்னு வரும். திருப்பி அப்டேட்னு வரும். ஏன் இந்த அப்டேட் வருது அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயமாக சின்ன சின்னதாக சேர்த்துட்டே வருவாங்க, சரிங்களா? அதனால் முதல் முறை நீங்கள் ஒரு ஆப்பை பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். புதுசாக எதுனா சேர்த்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஈவன் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை கூட வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செக்யூராக அதை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்லாம் தெரியல. ஸோ இப்போ செக்யூர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னு சொல்கிறாங்க. அதையும் தவிர்த்து இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு செக்யூராக இருக்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ அது எல்லாமே
ஒரு நாளும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அந்த அப்டேட் வருது அப்படின்னா, ஸோ அதில் இருக்கிற பக்கு, அதாவது பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அது சரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால அளவு அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம வந்து அப்பப்போ என்ன நடக்குது, இதுக்கு என்ன தீர்வு, இது எப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, வரப்போகிற பதிவுகளில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ டியூரேஷன் இந்த படிப்புக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா, இவ்வளோ நாளில் படிக்கலாம், அவ்வளோ நாளில் படிக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாம் சொன்னது சரிதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.